எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. 3 ஆண்டுகள் ஒரே இடத்தில் பணியாற்றும் அரசு ஊழியர்களை இடமாற்றம் செய்ய உத்தரவிடக் கோரிய வழக்கில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. அரசு துறைகளில் பணியாற்றும் ஊழியர்களை 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இடமாற்றம் செய்யும் வகையில் 1994ஆம் ஆண்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் ஒரே இடத்தில் தொடர்ந்து பணியாற்றும் அரசு ஊழியர்களை இடமாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி ஒருங்கிணைந்த மணப்பாறை தாலுகா மானாவாரி மற்றும் இரவை பாசன விவசாயிகள் சங்கம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யவும், அதிகார துஷ்பிரயோகத்தை தவிர்க்கவும், அதிகாரிகளை இடமாற்றம் செய்வது தொடர்பாக 1994ஆம் ஆண்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டதாக அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டது. வேளாண் துறை, வருவாய் மற்றும் காவல்துறை போன்றவற்றில் பணியாற்றும் அதிகாரிகள் 3 ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து ஒரே இடத்தில் பணியாற்றி வருவதால் நலத்திட்டங்களை தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு அதிகாரிகள் வழங்குவதாக மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தேர்தல் நேரங்களில் அரசு அதிகாரிகள் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் எனவும், தொடர்ச்சியாக ஒரே இடத்தில் பணியாற்ற அனுமதிப்பது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு முரணானது என்றும் மனுவில் தெரிவிக்கப்பட்டது. அந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இடமாற்றம் என்பது பணி தொடர்பான விவகாரம் என்பதால் அதை பொதுநல வழக்காக கருத முடியாது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்தது. இந்த விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், மனுதாரரின் கோரிக்கை குறித்து தேர்தல் ஆணையம் சட்டப்படி பரிசீலிக்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது.